அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளை உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் மாமிசமான யாவர் மேலும், இப்போ வார்த்தையில் பார்த்தீங்கன்னா மாமிசமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்றார். இந்த எப்பொழுது ஆவியை ஊற்றினார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த நொடிதான் அனைவருக்கும் அந்த ஆவியை ஊற்றும்படியாக, அதாக பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு தான் அந்த ஆவி. நாமும் மாமிசத்தில் தான் இருந்தோம், உலகத்தை சார்ந்து. நமக்கும் அந்த ஆவியினால்தான், ஊற்றப்பட்ட அந்த ஆவியினால்தான் நமக்கு ரட்சிப்பு கிடைச்சது. இந்த நாளிலும் சரி, இந்த நாளிலும் அநேகர் நம்ம ரட்சிப்புக்குள்ள வருவதற்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆவி மாமிசமான யாவர் மேலும். அப்போ இந்த கடைசி வரை இந்த ரட்சிப்பு எது வரைக்கும் இருக்கும் என்றால், நமக்கு கிடைச்ச இந்த ரட்சிப்பு இதே போல இதனுடைய முடிவு எது வரைக்கும் இருக்கும் என்றால், யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதற்கு பின்பு நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். அதே கீழ் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 31ஆம் வசனம், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாக மாறும். இது கடைசி உபத்திர காலத்தினுடைய கடைசி. எப்பொழுது பார்த்தீங்கன்றால், இயேசு கிறிஸ்து அவனோட யுத்தம் பண்ணும்போது, உலகத்தனோட அந்தி கிறிஸ்துவோட யுத்தம் பண்ண அந்த கடைசி வரைக்கும் இந்த ரட்சிப்பு உண்டாயிருக்கும். ஒருவரும் அதில் விடுபடக்கூடாது. இதுதான் தேவ சித்தமே. ஏனென்றால் ஆதாமுடைய சந்ததியில் எல்லாருமே ஆதாமுடைய சந்ததி தான். தேவன் அதைத்தான் பார்க்கிறார். இங்கே 2 காரியத்தை மட்டும்தான் தேவன் காண்பது. இங்கே மதங்களை அல்ல, எந்த மதத்தையும் அவர் அல்ல. 2 விஷயங்கள் தான். ஒன்று தன்னுடைய குமாரனை ஏற்றுக்கொண்டவர்கள், இன்னொன்று குமாரனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இந்த 2 மட்டும்தான் பார்ப்பார். இந்த 2 காரியத்திலும் அந்த ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காக இந்த கடைசி வரை தேவன் அவர்களுக்காக கடைசி வரை இந்த ரட்சிப்பு உண்டு. அதுதான் 32ஆவது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அந்த கடைசி, அந்த உபத்திர காலத்துடைய கடைசி, கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். மாமிசம் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தன்னுடைய குமாரனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காக அந்த கடைசி நொடியிலும் தேவன் என்ன செய்கிறார்னா, அப்பொழுதும் அவருடைய ஆவியான அந்த ரட்சிப்பு அவர்களுக்கும் கிடைக்கும்படியாக அந்த கடைசி நொடி வரை. அப்போ மீதியா இருக்கவங்களோட காரியம், எப்படி லூசிபர் தேவனை ஆராதிக்கும் போது தேவனை அண்டிக் கொண்டவர்களை நட்சத்திரங்களாகவும் தேவன் வைத்தார், தூதர்களை. லூசிபருக்கு சார்ந்திருந்த தூதர்களையும் அவர்களையும் அந்தகாரத்தில் அவர்களை அடைத்தார்.
அப்படிப்பட்ட கடைசி நொடியிலும் அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்தான், அவர்களுக்காகவும் தேவன் அந்த கடைசி வரைக்கும் அந்த ஆவியை கொடுக்கிறார், ரட்சிப்பு. அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால்தான் அவர்களுக்காக தீர்ப்பு, தேவனுடைய தீர்ப்பு. அவனோட பாதாளத்தில் அடைக்கப்படுவதோ இல்லை அக்கினி கடலில் தள்ளப்படுவதோ இதெல்லாம். ஆனாலும் தேவன் அந்த கடைசி நொடி வரை ஒருவரும் விடுபடக்கூடாது என்றுதான், மாமிசமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்றால் அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பின் மூலியமாக தான் நாமளும் இந்த வேளையிலும் அந்த தேவனை பற்றி கொண்டிருக்கிறோம். சரி, இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.